ஆரம்பிச்சு வச்சது நீ. இது ஆரம்பிச்சு வச்சது நீ. இந்த ரிங்டோன் நீங்க எங்க கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், இது ஸ்கைப்போடைய ரிங்டோன் தான். நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட் யூஸ் பண்றப்ப டயல்-அப் கனெக்ஷனை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜ ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பேன். ஆனா அந்த டைம்லயே என்னடா டெக்ஸ்ட் வாய்ஸ்லயே ஈஸியா சேட் பண்ணிக்கோடா அப்படின்ட்டு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்தது தாங்க இந்த ஸ்கைப். ஆனா அந்த ஸ்கைப்புக்கு இப்ப நம்ம டாடா சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ், மே 5, 2025க்கு அப்புறமா மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப்பை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண போறாங்க. மைக்ரோசாஃப்ட் ஏன் இது திடீர்னு ஷட் டவுன் பண்றான்? ஒருவேளை ஸ்கைப் நிறைய பேர் யூஸ் பண்ணாம போயிட்டாங்களோ அப்படின்னா இல்ல. அது ஒரு பக்கம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ஆப்பை ப்ரொமோட் பண்றதுக்காக இதை ஷட் டவுன் பண்றான். நல்லா இருக்குல்ல? சப்போஸ் யாராவது உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண மெசேஜ் இல்லாட்டா இம்பார்ட்டன்டான பிசினஸ் ப்ரொபோசல் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஸ்கைப்ல இருக்குது. அதை பேக்கப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதர் காப்பி பண்ணிக்கோங்க, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர் secure.skype.com/en/data-export அப்படின்ற இந்த லிங்க்குக்கு போயிட்டு உங்க அக்கௌண்ட்டை லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமா நீங்க ஈஸியா எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இது எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு 1 or 2 days ஆகுதுங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கைப் ஐடியை வச்சுட்டு நீங்க டீம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் மைக்ரோசாஃப்ட் அதை கம்ப்ளீட்டா ஃப்ரீயாவே வச்சிருக்கிறானா இல்லாட்டினா பேவா மாத்துறானா அப்படின்ட்டு. பட் ஸ்டில் ஸ்கைப்னால நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் கிரியேட் ஆயிருக்கும். அது போறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. பை.